சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பம் 4 டிகிரி வரை அதிகரித்து 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. கடும் வெயில் வாட்டி வந்த சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் அதிகபட்சம் 102 டிகிரி வரை வெயில் அடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழக கடலோர பகுதிகளுக்கு நாளை வரை கள்ளக்கடல் எச்சரிக்கை நீட்டிப்பு. சென்னை, கடலூர், ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தீவிர அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது கடல்சார் தகவல் மையம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வு எழுதிய மாணவர்களில் 94.56% பேர் பாஸ். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.53% அதிகம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர் எண்ணிக்கை 7,06,606. மாணவர்கள் எண்ணிக்கை 4,08,440. மாணவர்கள் எண்ணிக்கை 3,52,165. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196. 94.56. +2 தேர்வில் வழக்கம் போல இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி. மாணவிகள் 96.44% பேர் தேர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மாணவர்கள் 92.37% பேர் தேர்வில் வென்றனர். +2 தேர்வில் தமிழ் பாடத்தில் 100% மதிப்பெண் பெற்றவர்கள் 35 பேர். ஆங்கில மொழி பாடத்தில் 7 பேர் மட்டுமே சென்டம் மதிப்பெண் எடுத்தனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% மாணவர்கள் +2 தேர்வில் வெற்றி. அடுத்தபடியாக ஈரோடு மற்றும் சிவகங்கையில் தேர்வு எழுதிய 97.42% மாணவர்கள் பாஸ். தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47% மாணவர்கள் +2 தேர்வில் வெற்றி. நாகை மாவட்டத்தில் 91.19% பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 91.32% பேரும் தேர்ச்சி. +2 தேர்வு எழுதிய ஒரே 3ஆம் பாலின மாணாக்கர் வெற்றி. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 92.11% பேரும், சிறைவாசிகளில் 92% பேரும் பாஸ். எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பசங்கள்லாம் என்னை ஒரு திருநங்கை அப்படின்னு தனியாக ஒதுக்காமல் அவங்கள மாதிரியே என்னை பார்த்துக்கிட்டாங்க. மிஸ்ஸுங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன. நான் ஒரு திருநங்கையாக போய் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் பாஸ் பண்ணிடுவேன் நம்புகிறேன். சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டுருக்கேன். +2 தேர்வில் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 1.22% அதிகரிப்பு. தனியார் பள்ளிகளில் 98.70%, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.49% மாணவர்கள் வெற்றி. +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் மே 9ஆம் தேதி முதல் கிடைக்கும் என அறிவிப்பு. உயர்கல்வி நிறுவனங்களில் விண்ணப்பிக்கும் வகையில் அவரவர் படித்த பள்ளிகளில் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு. +2 தேர்வில் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலைப்பதிவு. அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் முன்னேற்றத்துக்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்ல அறிவுறுத்தல். +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க உதவி மையங்கள். 24 மணி நேரமும் செயல்படும் மையங்களில் தொலைபேசி மூலம் ஆலோசனை பெறலாம் என அறிவிப்பு. 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மின்னணு எந்திரங்கள், அழியாத மை, வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட 21 பொருட்களை வாக்குச்சாவடிகளில் கொண்டு சேர்ப்பதில் மும்முரம்.
மூன்றாவது கட்ட மக்களவை தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறும் அகமதாபாத் தொகுதியில் நாளை வாக்களிக்கிறார் பிரதமர் மோடி. நிஷாந்த் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் ஜனநாயக உரிமையை செலுத்தும் வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அம்மாநில அமைச்சர் ஆலம்கீரின் பணியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். அரசின் திட்டங்களை செயல்படுத்தியதில் முறைகேடு நடைபெற்றதாக பதியப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி மும்முனை மின்சாரத்தை அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையில் பூங்கா ஒன்றில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம். நாயின் உரிமையாளர், அவரது மனைவி மற்றும் மகன் கைது. ராட்வைலர்கள் கடித்து குதறிய குழந்தைக்கு வியாழனன்று அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதாக குழந்தையின் தந்தை தகவல். குழந்தை குணமாவதை தவிர தங்களுக்கு வேறெதுவும் தேவையில்லை என்றும் கருத்து. அங்கதான் இருக்காரு. அவர் எந்த போலீஸும் எதுவும் அரெஸ்ட் பண்ணல, ஒன்றும் இல்லை. போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு. எனக்கு குழந்தை நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். எனக்கு என் பிள்ளை எனக்கு நல்லா வந்தால் போதும். மீது எதுவும் வேணாம். அவன் வீட்டு பணம் வேணாம், யாரும் வேணாம். நான் பெத்த பிள்ளை எப்படி இருந்தால் அதுமாரி என் பிள்ளை வந்தால் போதும் எனக்கு. நாகர்கோவில் அருகே கள்ளக்கடல் எச்சரிக்கையை மீறி கடலில் குளிக்கச் சென்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் நீரில் மூழ்கி பலி. திருச்சியிலிருந்து திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற 12 பேர் லெமூர் கடற்கரையில் உற்சாக குளியல் போடச் சென்ற போது அலையில் சிக்கி விபரீதம். KPK ஜெயக்குமார் தனசிங் எழுதியதாக கூறப்படும் கடிதங்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வரும் தடயவியல் துறையினர் கடிதத்தில் இடம்பெற்றுள்ள அனைவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த உள்ளதாகவும் நெல்லை DIG மூர்த்தி தகவல். ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக MLA ரூபி மனோகரன், KV தங்கவால் உள்பட 14 பேருக்கு நெல்லை போலீசார் சம்மன். புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல். மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் 58 வயதான இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ். முதன்முறையாக மனிதனை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் நாளை பயணம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தாக்குதல் நடத்தப்போவதாக பாகிஸ்தானிலிருந்து இணையம் மூலமாக IS இயக்கம் மிரட்டல். எத்தகைய சவாலையும் சந்திக்கும் விதமாக உச்சக்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.